வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஒரு சூப்பரான ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்போட நேமு தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ. இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அது என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிடும். இந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுடைய மொத்த வரைபடமும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வில்லேஜில் வந்து ஏதாவது ஒரு இடம் யார் பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வில்லேஜை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த வில்லேஜோடைய மொத்த சர்வே நம்பருமே அதில் வரும். அந்த சர்வே நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஏ ரிஜிஸ்டரும் எஃப்எம்பியும் கேட்கும். நீங்கள் இதில் வந்து ஏ ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு அந்த இடத்தோடைய பட்டா யார் பேரில் இருக்குது அப்படின்றதும் அந்த இடத்துக்கான எக்ஸ்டெண்ட் எவ்வளோ அப்படின்றத வந்து இந்த ஆப்பில் வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ வந்து இது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து ஒரு இடம் வாங்க போகிறாங்க. ஒருத்தர் சென்னையில் இருக்கார், அவர் இந்த செங்கல்பட்டு பக்கமோ இல்லை விழுப்புரம் பக்கமோ எதனா ஒரு இடம் வாங்க போகிறாருன்னு வச்சிங்களேன். அவர் வீட்டில் உட்காந்துட்டு அந்த சர்வே நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த சர்வே நம்பர் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அவர் இடம் யார் பேரில் இருக்குது, எக்ஸ்டெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து அவர் வீட்டில் உட்காந்துட்டு தெரிஞ்சிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம கிராமத்து சைட்லேருந்து ஒரு சிலர் வந்து சென்னைக்கு வந்து மூவ் ஆகிருப்பாங்க. ஒரு 2-3 தலைமுறையாகவே அவங்க சென்னையிலே இருப்பாங்க. பத்திரம்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. பட் வந்து யூடிஆர் அப்போ அவங்களுடைய இடம் வந்து வேற யார் பேர்லாம் மாறிட்டு இருக்கும். ஆனால் அது வந்து அவங்களுக்கு தெரியாமலே இருக்கும். இது போல் ஒரு சில கேசஸ்லாம் நான் பார்த்துருக்குறேன். தெரியாமலே இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எதனா ஒரு விசாரிக்கும் போது தான் வந்து யார் பேரில் பட்டா இருக்குது அப்படின்ட்டு நேரடியாக வந்து விசாரிக்கும் போது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. பட் இந்த ஆப் இருந்ததுன்னா அவங்க அங்கே உட்காந்துட்டு சர்வே நம்பர் கிளிக் பண்ணி பார்த்து யார் பேர் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுட்டு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆப்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பொதுமக்கள் வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கணும். நன்றி.